ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் கிரேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் கிரேவி. அதாவது எப்படி நம்ம வந்து சுலபமாக சீக்கிரமாக டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி வைக்கணும், ஆனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், அதே நேரத்தில் குவிக்காக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி வந்து ட்ரை பண்ணலாம். ரைஸுக்கு, கீ ரைஸ்க்கு இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு 1/2 கிலோ சிக்கன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா பைண்ட் ஆகும். உங்களுக்கு இன்னுமே டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 1 hour 2 hours கூட நீங்கள் வந்து அதை வந்து ஊற விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஆனியனும் கொஞ்சம் புதினா இலைகளும் வச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் துண்டுகளை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு எவ்வளோ போடணும், உங்களுக்கு அந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. விட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் சூப்பராக அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது